இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ரோமையர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் திருவசனம். கடவுளின் பிள்ளைகளுக்கு உரிய மனப்பான்மையை பெற்றுக் கொண்டீர்கள், அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித எவரித்தூஸ் திருத்தந்தையிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்வோம். இன்று அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி திங்கள்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசீர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் தாய் மரியின் ஆறுதல் தாங்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, அனைவரும் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்களா? வீட்டில் அனைவரும் நலமா? உடல் நலம் எப்படி இருக்கின்றது? சரி, டாடி, அப்பா என்னும் இந்த சொல் அதை எளிதில் உச்சரிக்கக்கூடிய சொல்தான். ஆனால் அப்பா என்னும் வார்த்தை, அதற்குள் அர்ப்பணிப்பு, பொறுப்பு, பாசம், தியாகம், அளவற்ற நேசம் மறைந்திருக்கின்றது. சிறு வயதில் நம் தந்தை நமக்காக எவ்வளவோ செய்திருக்கிறார். இன்று நாம் பெரியவர்களாக பெற்றோர்களாக இருக்கும்போது அதையெல்லாம் நினைத்து நினைத்து போரிக்கின்றோம். இன்னும் அன்பு நம் தகப்பனின் மீது நமக்கு அதிகரிக்கின்றது. யாரையும் என் அப்பாவைப் போல இருக்க முடியாது என்று கூறுகிறோம். என் அப்பா அப்பாதான் என்று பெண் பிள்ளைகள் அடிக்கடி நாம் கூறுவதுண்டு. அப்படித்தானே? அவ்வளவு அழகான உறவு நம் அப்பா என்னும் உறவு. இன்றைய முதல் வாசகம் நமக்கு என்ன கூறுகிறது கேட்போமா? கடவுளின் பிள்ளைகளுக்கு உரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள், அதனால் நாம் இனி ஆண்டவராகிய இயேசுவை அப்பா தந்தையே என அழைக்கிறோம். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள்! எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு ஆண்டவர் இயேசு தந்திருக்கின்றார் நண்பர்களே. சர்வ வல்ல ஆண்டவர் உங்கள் தகப்பன், என் தகப்பன். பிறகு என்ன கவலை நமக்கு? தன் பிள்ளைகளுக்கு எது நல்லது என்பது நன்றாக அறிந்த தேவன் அவர். பிள்ளை என்னும் உரிமையை நமக்கு தந்திருக்கின்றார். கிறிஸ்துவின் பங்காளிகள் என்று நம்மை இறை வார்த்தை கூறுகிறது. இயேசுவிடம் உள்ள அனைத்திலும் நமக்கு பங்கு உண்டு. வெள்ளி, பொன் சகலமும் அவருடையதுதானே. எந்த யோசனையும் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு இருக்கும் தேவை சிறியதோ அல்லது பெரியதோ, தனது கருவூலத்தில் இருந்து நம் தகப்பன், நம் அப்பா நமக்கு கொடுப்பார். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் இயேசுவுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்வது, தினமும் மறக்காமல் நம் தந்தையாம் இயேசுவிடம் ஜெபிப்பது, அவ்வளவுதான். சரி, இன்றைய நற்செய்தியில் ஓய்வு நாளில் இயேசு 18 ஆண்டுகள் பேய் பிடித்து இருந்த ஒரு மகளை தொழுகை கூடத்தில் கண்டு அவள் மீது கை வைத்து அவளை குணமாக்குகிறார். இதை பார்த்த தலைவர்கள் ஏன் ஓய்வு நாளில் இப்படி செய்ய வேண்டும் என்று கேட்கின்றனர். இயேசு பளிச்சென்று பதில் கூறுகிறார். ஏன் ஓய்வு நாளில் நீங்கள் எல்லாம் உங்கள் மாடு, கழுதை போன்றவற்றிற்கு தண்ணீர் காட்டுவதில்லையா? 18 ஆண்டுகள் இவளை பிசாசானவன் கட்டி வைத்திருந்தான். இவளை விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்கிறார். அவர்களால் பதில் சொல்ல முடியாமல் வெட்கப்பட்டனராம். ஆம் நண்பர்களே, நாம் வாழும் இந்த உலகில் கூட சிலர் தாங்களும் நல்லது செய்ய மாட்டார்கள், மற்றவர்களும் நல்லது செய்யக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, நல்லவனாக வாழக்கூடாது. அப்படி அவர்கள் நல்லவர்களாக இருந்துவிட்டால் தாங்கள் கெட்டவர்கள், சோம்பேறிகள், ஒன்றுமே செய்யாமல் அமர்ந்திருக்கின்றோம் என்று பிறருக்கு தெரிய வந்துவிடுமே. எப்படி என்பதற்காக நம்மை தடுப்பார்கள். எல்லாம் அப்படியே இருக்க வேண்டும், அப்போதுதான் ஏழைகளை, நோயுற்றவர்களை வைத்து தாங்கள் பொழப்பு நடத்த முடியும் என்று
பிளான் பண்ணுவார்கள். அதனால் உங்களையும் தடுப்பார்கள். ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு எது சரி எனப்படுகின்றதோ அதை ஜெபத்தோடு செய்யுங்கள். இயேசு உங்களோடு இருப்பார். இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்கள் வாழ்வில் எழுந்தருளும். எங்களுடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். நேர்மையாளர் மகிழ்ச்சி அடைவர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் நீரப்பா. தனித்து இருப்போருக்கு உறைவிடம் அமைத்து தருகின்றீர். சிறைப்பட்டோரின் வாழ்வை விடுதலை வாழ்விற்கு அழைத்துச் செல்கிறீர். நாளும் எங்களை தாங்கி நடத்துகிற தகப்பன் நீர். எங்கள் மீட்பு உம் கையில் இருக்கிறது எங்கள் தகப்பனே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.